கடகராசி. ஸோ கடகராசி நேர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு உங்களுக்கு? கடகராசி நேர்கள் இருக்காங்களோ இல்லையோ, ஸ்ரீவித்யா மேம் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. உண்மைதான். கரெக்ட் தான் மேடம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், உங்களுக்குலாம் என்ன மேடம் பிரச்சனை? பாக்கிய சனியில் இருக்கீங்க நீங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் என்னென்ன மேடம், எல்லா கடகமும் ஆல்மோஸ்ட் வந்து இந்த அஷ்டமத்து சனியில முழுசும் வந்து 0 ஆயிட்டாங்களா? கிடையாது. தசை நல்லா இருந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் பெரும்பாலான கடகம் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா? பெரும்பாலான கடகம் நிறைய கஷ்டப்பட்டாச்சு. குடும்பத்தில் பட்டாச்சு, சொசைட்டியில் பட்டாச்சு, வேலை செய்கிற இடத்துல பட்டாச்சு. இப்போ என்ன மேடம், சனி பாக்கிய சனியாக வந்துட்டாரு. பாக்கிய சனியாக வந்து இப்போதான் பாக்கிய சனியாக வந்தார், இதுக்குள்ளே பாக்கியங்களே இன்னும் எதுவும் கொடுக்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே வக்ரகதி அடைஞ்சிட்டாரு அப்படின்ற யோசனை வரும். கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா மேடம், சனி குருனோட பார்வை வர்றதுனால சனி என்ஹான்ஸ் ஆவார். அப்போ பாக்கிய சனி எல்லா விதத்தையும் பாக்கியங்கள் அப்படின்றது கொடுக்க போறார். அது பெருசாக யோசிக்க வேண்டாம். அதுக்கும் மேலே அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது, கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சனி வந்து 7 மற்றும் 8க்கு அதிபதி மேடம். கலத்திர ஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி 8ஆம் பாவத்து அதிபனும் ப்ராப்பர்ட்டி, பூர்வீக ப்ராப்பர்ட்டி கோர்ட்டில் இருக்குது, கேஸில் இருக்குது, ஒருத்தவன் ட்ராப் பண்ணியிருக்கான், அவனை அந்த இடத்துலேருந்து கலப்பவே முடியல, அவனை அந்த இடத்துலேருந்து சனி கலப்பிடுவார். கவலைப்பட வேண்டும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய பதிவுகள் எல்லாம். நிறைய வித்தியாசமான பயிற்சிகள், ஒவ்வொரு மாசத்துக்குமான பயிற்சிகள் என்ன, அதே மாதிரி நம்ம பெரிய பயிற்சிகள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இதெல்லாம் நிறைய நல்ல நல்ல பதிவுகளா கொடுத்துட்டு இருக்கீங்க. மக்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒவ்வொரு பதிவையும் பார்த்து நமக்கு கமெண்ட்ஸ்லாமும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கால்ஸ்லாமும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பாராட்டுகள் நம்ம சேனலுக்கும் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் நல்லா இருக்கு, மேடம் கொடுக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் சூப்பரா இருக்கு, ரெகுலரா பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சனி வக்ர பயிற்சி. ஜூலை மாதம் 27ஆம் தேதி வருது. அது வந்து எத்தனை மாதங்களுக்கு இருக்கு, எத்தனை நாட்களுக்கு அது கண்டினியூ ஆகுது, ஒவ்வொரு ராசிக்கும் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் அந்த சனி வக்ர பயிற்சியில மக்களுக்கு நடக்க போகுது மேம்? கண்டிப்பா மேடம். இப்ப நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்பதான் சனி பகவான் பயிற்சியானார், சனி பகவான் பயிற்சினால நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சம்பந்தமே இல்லாம சனி வக்ர பயிற்சின்னு ஒண்ணு கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் மேடம். அப்ப சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கலாம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மேடம், சனி பயிற்சி அப்படின்றது சனி ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு டிராவல் பண்ணி போறது அப்படின்னா, அதுக்கு அவரு 2.5 வருஷம் காலகட்டம் எடுத்துப்பார், ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறது. இப்ப சனி பகவான் மீனத்துல இருக்கார். மீனத்துல இருக்கவர் இப்ப வக்ரகதி அடைகிறாரு. அததான் வக்ர பயிற்சி அப்படிங்கிறாங்க. வக்ரகதினா மீனத்துல இருந்து அவர் கும்பத்துக்கு வர்றது இல்லை மேடம், ராசி மண்டலங்களை கடக்கிறது இல்ல, மீனத்திலேயே தான் இருப்பாரு. நட்சத்திர பாதத்தை கடப்பார், மீனத்திலேயே இருப்பாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆவாரு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஸ்பீடா ஓடிட்டு இருந்த சனி பகவான் ஸ்லோ மோஷன்ல போறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி அவர் மந்தம் தான் இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம மைண்ட்ல வந்து செட் பண்ணிக்கலாம். சோ இந்த சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டத்துல என்ன அப்படின்னா, இட்ஸ் ரெவ்யூ பீரியட் அப்படிம்பாங்க மேடம். வாழ்க்கையில இது ஏற்கனவே நடந்துருச்சையா நம்மளுக்கு திரும்பவும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரும். நல்லதுலயும் நம்ம அப்படி யோசிக்கலாம். சில மன கஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், உறவுகள் கிட்ட ஏமாந்தது, உறவுகள் கிட்ட சந்தோஷப்பட்டது, குழந்தைங்களால மதிக்கத்தக்க ஒரு பேர் வாங்குறது, குழந்தைங்களால கஷ்டப்பட்டது எல்லாமே திரும்பி வராம இருக்கும் லைஃப்ல. இட்ஸ் a review period. நம்மளுக்கு ஒரு கர்மிக் லெசன்ஸ் அப்படின்றது வரும். உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோட்ல போறாம இருக்கும். நம்மளுக்கு இவ்வளவு வந்து பாருங்க, சூப்பரா உறவுகள்லாம் வந்து சேர்ந்தாங்க, திருப்பி உறவுகள் நம்மளை விட்டு பிரியிறாங்களே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் மேடம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவரால் நிறைய நல்ல பலன்கள் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் இருக்க தான் செய்து. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எவ்வளோ காலகட்டம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு மேடம். ஆனால் பலன்களை நம்ம 2ஆக தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா,
ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சாலும் நவம்பர் 1 வரைக்கும் குருனோட பார்வை இருக்கும். 1/11 குருனோட பார்வை இருக்காது. ஆக வக்ரகதி அடைஞ்ச சனி பகவான் குருவின் பார்வையினால் கொடுக்கக்கூடிய பலன்கள். வக்ரகதி அடைஞ்ச சனி பகவான் குருனோட பார்வை இல்லாம குரு அதிசாரமா பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு போவார். சிம்மத்துக்கு போகும்போது கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு 2ஆ நம்ம சொல்லணும். அப்ப கிளைண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்கள் அந்த ஸ்கிப் பண்ணாம பாக்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடியது தெளிவா புரியும். நிச்சயமா. ஏன்னா இதுல 2 விதமான விஷயங்கள் மேம் சொல்ல போறாங்க. ஸோ ஒவ்வொரு ராசி நேயர்களும் உங்களுக்கான பதிவை வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் 2 விஷயமும் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாமா? கண்டிப்பா. கடகராசி. ஸோ கடகராசி நேர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு உங்களுக்கு? கடகராசி நேர்கள் இருக்காங்களோ இல்லையோ, ஸ்ரீவித்யா மேம் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. கரெக்ட் தான் மேடம். பொதுவாக பாத்தீங்கன்னா மேடம், உங்களுக்கு எல்லாம் என்ன மேடம் பிரச்சனை? பாக்கிய சனியில இருக்கீங்க நீங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா என்னென்ன மேடம், எல்லா கடகமும் ஆல்மோஸ்ட் இந்த அஷ்டமத்து சனியில முழுசும் 0 ஆயிட்டாங்களா? கிடையாது. தசை நல்லா இருந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் பெரும்பாலான கடகம் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா? பெரும்பாலான கடகம் நிறைய கஷ்டப்பட்டாச்சு. குடும்பத்தில் பட்டாச்சு, சொசைட்டியில் பட்டாச்சு, வேலை செய்கிற இடத்துல பட்டாச்சு. இப்போ என்ன மேடம், சனி பாக்கிய சனியாக வந்துட்டாரு. பாக்கிய சனியாக இப்போதான் பாக்கிய சனியாக வந்தார். இதுக்குள்ளே பாக்கியங்களே இன்னும் எதுவும் கொடுக்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே வக்ரகதி அடைஞ்சிட்டாரு அப்படின்ற யோசனை வரும். கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா மேடம், சனி பகவான் பாக்கிய சனியாக இருந்து வக்ரகதி அடைஞ்சாலும் அவர் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை ஸ்லோ மோஷனில் கொடுக்க போகிறார், ஸ்லோ மோடில் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே குருனோட பார்வை வந்துருச்சு. குருனோட பார்வை வர்றதுனால சனி என்ஹான்ஸ் ஆவார். அப்போ பாக்கிய சனி எல்லா விதத்தையும் பாக்கியங்கள் அப்படின்றது கொடுக்க போகிறார். அது பெருசாக யோசிக்க வேண்டாம். அதுக்கும் மேலே அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது, கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சனி 7 மற்றும் 8க்கு அதிபதி மேடம். கலத்திர ஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது பொதுவாகவே கடகத்துக்கு ஒரே ஒரு விஷயம்தான், என் ஃபேமிலி தான் எனக்கு ப்ரையாரிட்டி. நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு ப்ரொஃபஷனாக ஃபேமிலியாக ஃபஸ்ட்டு ஃபேமிலி, 2வது தான் ப்ரொஃபஷன். ரொம்ப பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் கடகம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வாழ்க்கையில் நொந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே குடும்பத்தை தூக்கி போட்ட கடகம் எத்தனையோ நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? பட் இருந்தாலும் அவங்களோட எண்ணம் பார்த்திங்கன்னா இதுதான், எனக்கு குடும்பம் தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. கலத்திர ஸ்தானாதிபதி வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்ற பட்சத்தில் என் கணவர் குறித்து எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு. என்ன அவர் எனக்கு வயிற ஒட்டியானோ வயிற அடிக்க வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் நான் யோசிக்கல. அம்மா சாப்பிடுமா, என்கிட்ட 4 வார்த்தை பாசமாக பேசணும், என்ன வெளியே கூட்டிகிட்டு போகணும், சும்மா ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும். இப்படி எல்லாம் சின்ன சின்ன ஆசைகள் தான் மேடம், பெருசாக ஆசைகள் கிடையாது. கடைசி எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். என்னை கண்டுக்காமல் சுற்றுறார். நிறைய பேர் அப்படி இருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோவத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, கத்துவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் நீ என்ன பண்ணு, நீ ஒரு தனி வேர்ல்டு, நான் ஒரு தனி வேர்ல்டு, ஆமா நான் ஒரு தனி வேர்ல்டுல இருக்கேன், நான் உன்னை தனி தெளிச்சு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி போவாங்க. இவங்க என்ன சுத்தி வேலை செஞ்சாலும் கணவர் சார்ந்து உங்களுக்கு என்ன ஓடும். நம்ம கணவர் கேட்க மாட்டேங்கிறாரு, வெளியே யாரையாவது பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாசம் வந்தா உடனே உங்களுக்கு உங்க கணவர் மேல தோணும், நம்ம கணவர் இப்படி இருக்க மாட்டேங்கிறார். அப்படி கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்பப்ப பண்ணி வருத்தப்படுவாங்கன்னு சொல்லலாம் கடகம். அப்படிப்பட்ட பர்சன்ஸ் இந்த காலகட்டம் கணவர் குறித்து ஏதோ ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது வந்துடும். உடனே அவர் பெருசா என்ன தலைமையில தாங்குவாரு, லவ் பேர்ட் ஆயிடுவாரு, ரொம்ப ரொமான்டிக் ஆயிடுவாரு. இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது மேடம். இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு புரிதல் அப்படின்றது இருந்தது இல்லாம ஓரளவுக்கு பெட்டர்மெண்ட், அந்யோன்யம் அப்படின்றது இருக்கும். நம்ம மேல கன்சர்ன் அப்படின்றது வரும், ஒரு அன்பு அப்படின்றது வரும், புரிதல் அப்படின்றது வரும். இது ஒரு பெரிய பிளஸ் மேடம். அதே மாதிரி இந்த காலகட்டம் நிறைய கடகத்துக்கு திருமண பிராப்தமும் உண்டு. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருந்தவங்க பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்போ பேச்சப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சனி இதெல்லாம் பண்ணி வைப்பாரு. சனி கெடுக்கலாம் மாட்டார். சனி திருமணத்தை கெடுக்க மாட்டாரு, ரிலேஷன்ஷிப்பை கெடுக்க மாட்டாரு, லவ்வை கெடுக்க மாட்டார், எதையும் கெடுக்க மாட்டார். அது மூலியமா உனக்கு ஒரு புரிதலை புரிய வைப்பார் அப்படின்னு தான் சொல்லலாம். உனக்கு லவ்வா கிடந்த அலையிறியப்பா, இந்த லவ்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்றத புரிய வைப்பார். அவ்வளவுதான். ஸோ இந்த காலகட்டம் அந்த மாதிரி ஒரு பிள்ளை சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளை மேலே எனக்கு ரொம்ப ஆசை. அவங்க பெரிய வசதியான வீட்டு பொண்ணு, நாங்கள் சாதாரண பையன், அந்த பொண்ணுலாம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த பொண்ணு கூட பழகணும்னு ஆசை, அந்த பொண்ணை லவ் பண்ணணும்னு ஆசை. இந்த காலகட்டம் அந்த பொண்ணு லவ் பண்ணும். அந்த மாதிரி நம்மளோட பார்ட்னர்ஷிப் குறித்து, நமக்கு பார்ட்னர்ஷிப்னா லைஃப் பார்ட்னர்ஷிப் குறித்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆசைகள் இருக்கோ, பல ஆசைகள் இருக்குன்னா அதில் சில ஆசைகள் நிறைவேறும். திருமணம் ஆனவங்களுக்கும் சரி, திருமணம் ஆகாத பிள்ளைங்க இந்த லவ், ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியும் நிறைவேறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேடம், எனக்கு ஒரு கன்சர்ன் வைக்கணும்னு ஆசை, இல்லை ஒரு நல்ல இன்வெஸ்டர் வரணும்னு ஆசை. இந்த ஆள் சரியான துட்டு பாட்டி, இந்த ஆள் நம்ம வேலைக்கு இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு 4-5 பேரை கணக்கு பண்ணி வச்சுக்கோங்களா. அந்த யோசிச்சு வச்சிருந்ததுல ஏதோ ஒரு 1-2 பேர் இப்ப இன்வெஸ்ட் பண்ற அப்படின்னு கிளிக் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் மேடம். அதே மாதிரி 8ஆம் பாவத்து அதிபனும் ப்ராப்பர்ட்டி, பூர்வீக ப்ராப்பர்ட்டி கோர்ட்ல இருக்கு, கேஸ்ல இருக்கு, ஒருத்தவன் ட்ராப் பண்ணியிருக்கான், அவனை அந்த இடத்துல இருந்து கலப்பவே முடியல, அவனை அந்த இடத்துல இருந்து சனி கலப்பிடுவார், கவலைப்பட வேண்டாம்.
உங்களுக்கு சாதகமான ரிசல்ட், நியாயமான உங்களுக்கு என்ன ஒரு பலன்கள் வரணுமோ அது சனி பகவான் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கு. அந்த சீக்ரசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வரும்ன்ற மாதிரி சந்தைக்கு வரத்துக்கு ரெடியா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. நான் ஒரு பெரிய ப்ரொஃபைல், ஏதோ என்னோட காலத்தின் கொடுமை, காலத்தின் கட்டாயம், நான் அந்த மாதிரி தப்புல மாட்டிட்டேன், எனக்கு இப்போ ரொம்ப பயமா இருக்கு. அது வந்து உண்மையான அன்புன்னு நான் பழக போனேன், அது ரொம்ப தப்பான ஒரு பர்சனாக இருக்கு. என்னை வந்து பிளான் பண்ணி என்னை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, என்னை ட்ராப் பண்ணியிருக்காங்கன்றது இப்போ புரியுது. என்னால் வெளியே வந்துட முடியுமா? ஈஸியாக வெளில வந்துட முடியும். இந்த மாதிரி நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். என்ன ரொம்ப சிம்பிள், இது அத்தனையும் குருனோட பார்வை இருக்கும்போது சூப்பராக கடகடகட நடந்துடும். குருனோட பார்வை இல்லாத 40 நாள் இது அத்தனையும் நடக்கும், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாக்கியங்கள் ரொம்ப ஸ்லோ மோட்ல நம்மளுக்கு வரா மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா நல்லது. அதே மாதிரி நிறைய உறவுகள் வந்துச்சுங்க. அந்த உறவுகள்லாம் இப்போ தொடருமா? அந்த உறவுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெஸ்ட் மோட்ல போகிற மாதிரி நல்லா தான் பழகுது. இது முதல்ல இருந்த மாதிரி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பண்ணுமா, இல்லை இந்த உறவு ஸ்மூத்தாக போகுமா அப்படின்ற ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும். அது கூட கடைசி ஒரு மாதம் தான் குருனோட பார்வை இருக்கும்போது அந்த எந்த விதமான குழப்பமும் இல்லை, ஃப்ரீயாக போகும், கவலைப்பட வேண்டாம். மேம், அப்பாடான்னு மூச்சு விடுற அளவுக்கு இந்த கடகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய நல்ல தகவல் கடகத்துக்கு சொல்லியிருக்கீங்க மேம் இந்த சனி வக்கர பயிற்சிக்கு. நன்றி மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்க நேர்ல சந்திக்கணும், இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில நேர்ல சந்திக்கலாம். இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன், வெளிநாட்டுல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேன் அப்படின்னாலும் ஆன்லைன்ல நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா தகவல்களுக்கும் வீடியோல தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.